99% கட்சி அவர் விட்டு போயிடுச்சு. கட்சியை வந்து கையில் எடுத்துட்டார். ஏன்னா அன்புமணியை மக்களுக்கு யாருன்னே தெரியாது. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ராமதாஸ் தான். அன்புமணி சொல்கிறது மாதிரி இவருக்கு வந்து புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு அன்புமணி ராமதாஸ். இப்போ மகனுக்கு எதிராக ஒரு தந்தை வந்து பொது வெளியில் வர்றதுங்கிறது ஒரே நாளில் அப்படி ஒரு முடிவை எடுத்துட முடியாது. எந்த விதமான நிர்வாக திறமையும் இல்லை, அரசியலே தெரில. பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது இவருக்கு உடன்பாடே இல்லை. அதான் அன்புமணிக்கு தனிப்பட்ட லாபங்கள் இருக்குது. அன்புமணி வந்து இப்போதே கொஞ்சம் பின்வாங்கிட்டார். எனவே வந்து இந்த விதிகள் இதெல்லாம் என்ன இருந்தாலும் தேர்தல் ஆணையம்ங்கிறது நிச்சயமாக அன்புமணி அவர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. ராமதாஸ் ஒத்து வரல அப்படின்னா பாமகவை அவங்க உடைச்சிருவாங்க. உடைச்சி ராமதாஸ் நீக்குவாரானா அதற்கும் வாய்ப்பு இருக்குது. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் ஜேர்னலிஸ்ட் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேள்விப்பட்டீங்களா? என்ன விஷயம்? நிறைய விஷயம் வந்துருக்கு. நிறைய நடந்துட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் இப்போ கடைசியாக பாமக சார்பில் ஒரு செயற்குழு கூட்டம், அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட தலைமையில் ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் ஒன்று போட்டிருக்காங்க. அன்புமணி ராமதாஸை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவரோட செயல்பாடு ரொம்ப தவறாக இருக்குது, கட்சிக்கு எதிரானதாக இருக்குது, அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடியோட ஃபார்முலாவை சீனியர் ராமதாஸ் வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. இதற்கு பிறகு வந்து ராமதாஸ் பெரிய ஐயாவுக்கு தான் இனிமேல் வந்து அவர் தான் லீடு எடுத்துருக்கிறாரு. இப்போ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தது வந்து என்னென்னா அன்புமணி அவர்கள் பக்கம் தான் கட்சி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்தோம். அப்படி ஒரு பிம்பம் வந்து இவரே உருவாக்குனாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு கூட்டம் நடத்தினா அங்கே ஒரு கூட்டம் போடுறது, இங்கே பக்கம் ஒரு கூட்டம் நடத்தினா இங்கே ஒரு கூட்டம் போடுறது, இடையில எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தொண்டர்கள் வந்து உண்மையாக இருக்கிற தொண்டர்கள் குழம்பி போய் நிற்கிற சூழல், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி, என்னோட தலைமையில் தான் இயங்குங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அது இல்லாமல் இப்போ அவர் மேலேயே, அதாவது அன்புமணி ராமதாஸ் மேலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்து ராமதாஸ் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அவர் கட்சியை வந்து கையில் எடுத்துட்டார். அவர் இன்னும் 1 மாதம் 2 மாதம் தாமதிச்சிருந்தாருன்னா கூட அவர் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாது. அவர் சரியான நேரத்தில், அதாவது 99% கட்சி அவர் விட்டு போயிடுச்சு. அந்த 1% கிரிப் இருக்கும்போது கரெக்டாக அவர் கேப்சர் பண்ணிட்டார். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ராமதாஸ் அவர்கள் பின்னும் தான் கட்சி போகும். ஏன்னா இப்போ நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் எல்லோருமே இன்றைக்கி அவர் பக்கம் வந்துட்டாங்க. முன்னாடி சூழலை எப்படி இருந்துச்சுன்னா அன்புமணி தான், இவர் வந்து ஏதோ அன்புமணி சொல்கிறது மாதிரி இவருக்கு வந்து புத்தி பேதலிச்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இது ஒரு அவ்வளோதான், இனிமேல் இவரால் எதுவும் செய்ய முடியாது, அன்புமணி பக்கம் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து கட்சியினர் மத்தியில் இருந்தது. இப்போ அதை வந்து ராமதாஸ் மாற்றிட்டார். இப்போ அவர் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, கூட்டணினாலும் என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது வந்து சாதாரண அந்த கட்சி தொண்டர்களை தவிர்த்து விட்டு சாதாரண மக்கள் பார்வையிலையும் ராமதாஸ் பக்கம் மக்கள் நிற்பாங்களா இல்லை அன்புமணி பக்கம் நிற்பாங்களான்னா ராமதாஸ் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா அன்புமணியை மக்களுக்கு யாருன்னே தெரியாது. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ராமதாஸ் தான். ராமதாஸை தான் எல்லோருக்குமே தெரியும். அவர் சார்ந்த அந்த சமூக மக்களுக்கும் ராமதாஸ் தான் தெரியும், கட்சியினருக்கும் ராமதாஸ் தான் தெரியும். இடையில வந்து 10-15 வருஷம் வந்து அவர் தன்னுடைய மகன் கையில் முழுமையாக எல்லாத்தையும் ஒப்படைச்சதுனால, அவர் கொஞ்சம் பின்னால் இருந்து வேலை செஞ்சதுனால அவர் வந்து ஒரு லீடு எடுத்து இனிமேல் நான் தான் கட்சிங்கிற மாதிரி கொண்டு போனார். இன்றைக்கி அது எல்லாமே, எல்லா ஃபர்னிச்சரும் இன்றைக்கி உடஞ்சிருச்சு. இதற்கு பிறகு வந்து ராமதாஸின் பக்கம்தான் வந்து கட்சியும் போகும், தொண்டர்களும் போவாங்க. இப்போ இவரோட குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவரோட குற்றச்சாட்டு வந்து அன்புமணி மேலேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னிச்சையாக செயல்படுறது, சீனியர்ஸ் யாரும் மதிக்கிறது கிடையாது, கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறது, யாரையுமே மதிக்கிறது இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு வளர்ச்சி பாதைக்கு கட்சியை கொண்டு போகிற மாதிரியான எந்த ஒரு செயல்பாடுகளுமே இல்லை, தன்னோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் செயல்படுறது, நான் எடுத்த முடிவில் மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு அப்படின்னா அன்புமணியை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது, அது இல்லாமல் எம்பி சீட் வாங்கி கொடுத்து அவர் எம்பி ஆக்கி மினிஸ்டர் ஆக்குனதெல்லாம் நான் பண்ண தவறில் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஸோ இது வந்து தவறுலாம் நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் அவருக்கு தெரியல. இப்போ அவரோட இன்னொரு பேரன், அதாவது மகள்வழி பேரனுக்கு வந்து ஒரு கட்சி பதவி கொடுக்க போகும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அன்புமணி ராமதாஸ். அந்த டைமில் தான் அவர் பண்ணதெல்லாம் தவறுன்னு இவருக்கு இப்போ தெரியுதா? இல்லை, இது வந்து நம்மளும் அப்படி தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். என்னென்னா
ஏதோ வந்து அவருடைய மகள் வழி பேரனுக்கு பதவி கொடுக்காததுனால ராமதாஸ் பெரிய ராமதாஸ் இல்ல போர்க்கொடி உயர்த்திட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அங்கே தானே, அங்கே தானே ஆரம்பிக்குது. அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் வந்து ஒரு மகனுக்கு எதிராக ஒரு அப்பா வந்து வெளியில் வந்து வர்றாரு அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக பொறுமையாக இருந்தது இப்போ திடீர் வர்றாருன்னா, அதுக்கு வந்து அந்த ஒரு சம்பவம் மட்டும் காரணம் இல்லை. அந்த ஒரு சம்பவம் வந்து அவரை தூண்டியிருக்கு. பட் ஆனால் அவர் ராமதாஸ் சொல்லும்போது இதுக்கு தெளிவாக முன்னாடி நிறைய சம்பவங்கள் சொல்றாரு. ஆ இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு சம்பவம். அப்ப அவர் பண்ண தவறுகள்லாம் வந்து பொதுவெளியில பொதுவா பண்ணது. குடும்பத்துக்குள்ள அவர் எதிரா இருக்காரு அப்படிங்கும்போது தான் இவர் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணது, அதுக்கு முன்னாடி அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. இவர் கட்சியை விட்டு நான் நீக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, இல்ல நான் தான் தலைவர்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. தலைவர் பதவி எல்லாமே அவர் கொடுத்து அழகு பார்த்துட்டு, அவர் குடும்பத்துல இருக்க ஒரு உறுப்பினருக்கு இந்த கட்சியில ஒரு பதவியை கொடுக்கலைங்கிறதுக்காக ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு நான் தான் இல்லைங்கிற மாதிரி இப்போ வந்திருக்காரு. அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க. ஆமாம். அதாவது இது ஒரு பெரிய டெசிஷன். ஒரு கட்சியில் வந்து நான் தான் இனிமேல் தலைவர், இவர் இவ்வளோ நாளாக தலைவராக இருந்த அன்புமணி இனிமேல் கிடையாது அப்படிங்கிற ஒரு டெசிஷனுங்கிறது மிகப்பெரிய ஒரு முடிவு. ரெண்டாவது அவருடைய மகன் அது. இப்போ மகனுக்கு எதிராக ஒரு தந்தை வந்து பொது வெளியில் வர்றதுங்கிறது ஒரே நாளில் அப்படி ஒரு முடிவு எடுத்துட முடியாது. அப்போ அவர் தொடர்ச்சியாக அவர் வந்து பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறார் அன்புமணினால். அவர் தொடர்ந்து பொறுமை காத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ வந்து இதற்கு மேலும் பொறுமை காத்தோம்னு சொன்னால் மொத்தமாக கப்பலே கவுந்துரும் சரிங்களா. அதில் அன்புமணியும் சேர்ந்து மூழ்கிடுவார், எல்லாருமே மூழ்கிடுவோம். அப்போ கப்பலை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் வந்து அந்த கேப்டனை அங்கேருந்து வெளியில் ஏற்றுறது தான் அது சரி. கேப்டனையும் அப்போ தான் காப்பாற்ற முடியும். அந்த ஒரு முடிவுக்கு ராமதாஸ் வந்திருக்கிறாரு. எனவே இது வந்து என்னென்னா ஒரு தொடர்ச்சியான அதிருப்தியில் இருந்திருக்கிறார். அன்புமணிக்கு வந்து எந்த விதமான நிர்வாக திறமையும் இல்லை, அரசியலே தெரில. அவர் இதெல்லாம் வந்து அவரே சொல்கிறார். இது நம்ம சொல்லணும் புதுசாக சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அன்புமணி ராமதாஸ் வந்து என்னென்னா அவருக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அறிவோ, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவோ கூட இல்லாமல் தான் அன்புமணி வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு கட்சியை தொடங்கிறது எதுக்காக? ஆட்சியை பிடிக்கணும், பதவிகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்து பாமகவுக்கு இருந்தது. இன்றைக்கி எப்படி வந்து விஜய்க்கு வந்து ஒரு மக்கள் ஒரு ஈர்ப்பு இருக்குது, புதுசாக ஒருத்தர் வந்தார்னா ஒரு ஈர்ப்பு இருக்குது, சீமான் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலே பாமக மீது ஒரு சின்ன ஈர்ப்பு இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் திமுக அதிமுக ரெண்டு பேர் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க. அந்த ஆட்சி சரியில்லைங்கும் போது இவங்க பாமக வந்து ஒரு மாற்று சக்தியாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் எல்லா தரப்பு மக்களுமே அந்த கட்சியை வந்து நோக்கி வந்தாங்க. அப்படி ஒரு சூழலை வந்து அன்புமணி உருவாக்கி அவங்க மகனை 35 வயசில் வந்து மத்திய அமைச்சராக்கி அத்தனை எம்பிக்களை கொடுத்து எம்எல்ஏக்கள் எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 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 நிறுவனம் இருக்குது, 1 லட்ச ரூபா நமக்கு மாதம் வருமானம் வருது. நாம் வந்து அந்த வந்து ஒரு பையன் கையில் கொடுக்குறோம். அவர் வந்து அட்லீஸ்ட் அந்த 1 லட்ச ரூபா வருமானத்தையாவது கொண்டு வரணும்ல. அதுவும் டைமும் கொடுத்தாச்சு. 10-15 வருஷம் டைம் கொடுத்து அந்த 1 லட்ச ரூபா வருமானத்தை ஒரு 10,000 ரூபாயை குறைக்கிறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு தானே அர்த்தம். 1 லட்ச ரூபாங்கிறத அவர் 1 கோடி ரூபாயை மாற்றி காட்டியிருக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் பாமகவின் ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. 50 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிக்க முடியும், எம்பிக்கள்லாம் 10-15 எம்பிக்கள் நாங்கள் சொல்கிறவங்க தான் வர முடியும்னு ஒரு நிலைக்கு பாமக வந்திருக்கணும். ஒரு நேச்சுரலான ஒரு க்ரௌத்னா அதுதான். சரி, ஓகே. இந்த ஒரு குளறுபடிகள்லாம் இருக்குது. சரி, ஆக்சுவலாக அந்த குளறுபடியை வந்து துவங்கின இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தது தான் அப்படிங்கிறது வந்து ராமதாஸ் அவர்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது இவருக்கு உடன்பாடே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து ஆரம்பத்தில் பேசியிருந்தார். இதை நம்ம எப்படி பார்க்குறது? இதை எப்படி பார்க்கணுன்னா ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபியோட ஐடியாலஜியில் பிரச்சனை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பிஜேபியோட ஐடியாலஜி எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எங்கேயுமே சொல்லலை. இப்போ கூட ஒரு பிஜேபி கூட கூட்டணி நாங்கள் வந்து வரோம், இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம், இனிமேல் பாமக பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்லி அவர் இப்பவும் சொல்லலை. அப்போ அவருக்கு பிஜேபியோட ஐடியாலஜி பிரச்சனை இல்லை. பட் ஆனால் தேர்தல் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அவருக்கு அங்கே பிரச்சனையாக இருக்குது. அதைத்தான் அவர் தெளிவாக சுட்டி வந்து பிஜேபியோட ஐடியாலஜி என்னவோ அதே மாதிரி தான் இவங்களோட ஐடியாலஜியும் இருக்குது. ஆமாம், அதில் வந்து நம்ம மாற்று கருத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமாம், ஐடியாலஜிலாம் பெருசாக ஒரு வித்தியாசம் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இது பிஜேபியில் கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸும் அவர் சௌமியா அன்புமணியும் 2 பேர் காலை பிடிச்சி கெஞ்சினதாக அவர் பேசியிருந்தார். அதான் அன்புமணிக்கு தனிப்பட்ட லாபங்கள் இருக்குது பிஜேபியோட கூட்டணி வைப்பதனால. அவர் மீதான அந்த வழக்குகள்லேருந்து அவர் தப்பிக்கலாம். அவர் பெரிய வழக்கு இருக்குது. இப்போ அந்த வழக்கில் தண்டனை அறிவிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அன்புமணியோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். எப்படி வந்து ஆசா கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி அடைக்கப்பட்டுருவாங்க. இதில் வந்து பிஜேபி ஊழலுக்கு எதிரான கட்சி இல்லை, அவர்களும் ஊழல் அவங்கள்ட்ட போய் யார் சேர்ந்தாலும் உடனே பரிசுத்தமாயிருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒருத்தர் தான் அன்புமணி. அப்போ அன்புமணிக்கு தனிப்பட்ட லாபம் இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய போராளி, நான் ஒரு பெரிய போராளிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சாதாரண அரசியல்வாதிங்கிறத அன்புமணி ப்ரூஃப் பண்ணுறாரு. வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்கில் என்னை சிக்க வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நான் அவங்க கூட கூட்டணிங்கிறாரு. ராமதாஸுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை.
ஏன்னா இன்றைக்கி வந்து வழக்குகள் இல்லாத அரசியல் தலைவர்களே இல்லை. இன்றைக்கி எடப்பாடி மீது பிஜேபி நினச்சாங்கன்னா எவ்வளோ வழக்குகளை போட முடியும், எத்தனையோ ரைடுகளை விட்டுருக்காங்க அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் மீது, இப்படிலாம் இருக்குது. அப்போ எல்லாரும் அதனை எதிர்கொண்டு தான் அரசியல் செய்கிறாங்க. திமுக மீது இல்லாத வழக்கா? திமுக மீது அமைச்சர் எவ்வளோ வழக்குகள் இருக்குது, அதை எதிர்கொண்டு தான் அவங்க அரசியல் செய்கிறாங்க. ராமதாஸ் அப்படி நினைக்கிறாரு. வழக்கு இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்து நாம் வந்து அதை எதிர்கொள்ளணும். குறிப்பாக கடந்த எம்பி எலெக்ஷன் அதில் வந்து ஏடிஎம்கே கூட போகணுங்கிறது அவருடைய ஒரு இலக்கு. ஏடிஎம் கூட போயிருந்தால் நமக்கு வந்து பெரிய லெவலில் சீட் கிடச்சிருக்கும், பெரிய ஒரு சக்தியாக வந்திருக்கலாம். பிஜேபி கூட போய் சேர்ந்தனால எதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறது மோதலுக்கு முக்கியமான காரணம். எனவே வந்து பிஜேபி ஐடியாலஜி ராமதாஸுக்கு பிரச்சனை இல்லை. தேர்தல் வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில். அதனால் வந்து அந்த கூட்டணியை அவர் தவிர்க்கிறதுக்கு விரும்புகிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக, நிச்சயமாக. சார், இப்போ அடுத்து நம்ம 2026 வரப்போகிற எலெக்ஷனில், அதாவது சட்டமன்ற தேர்தலில் பாமகவோட கூட்டணி எப்படி இருக்கும்? யார் கூட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்? கண்டிப்பாக ராமதாஸ் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் பாமகவின் நிலைப்பாடாக இருக்கும். அன்புமணி வந்து இப்போதே கொஞ்சம் பின்வாங்கிட்டார். அவர் வந்து அன்புமணி வந்து இன்றைக்கு வந்து ராமதாஸை முந்திக்கொண்டு அவர் லீடு எடுக்க முடியலை. ஏன்னா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ராமதாஸின் பக்கம் போயிட்டு இருக்கு. ராமதாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் என்கிட்ட தான் கூட்டணி பேசணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து என்னென்னா, அன்புமணி கூட வந்து கூட்டணி பேசுகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ராமதாஸ் அதனை ஒப்புக்கொள்ள மாட்டார். அப்போ அவர் வந்து தனியாக வந்து ஒரு அணியாகத்தான் எலெக்ஷனில் நிற்பார். இப்போ அன்புமணி பிஜேபி கூட இருக்கிற நெருக்கத்தின் காரணமாக ஊரறிஞ்ச ரகசியம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் அவருக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்னதான் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து என்னதான் வந்து அவர் தொண்டர் பலத்தை காமிச்சாலும், அவர் செயற்குழுவை கூட்டினாலும், பொதுக்குழுவை கூட்டினாலும், இன்றைக்கி வந்து ஒரு செய்தி நம்ம படிக்கிறோம். என்னன்னு சொன்னால், ராமதாஸ் அவர்கள் இதுவரைக்குமே வந்து கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து அவர் கையெழுத்து போட்டு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புனது இல்லை. கட்சியினுடைய தலைவர் யார் இருக்கிறாரோ, ஜிகே மணி இருந்தார், இப்போ அன்புமணி ராமதாஸ் இருந்தார், இவர்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இவர்கள் 3 பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்சியினுடைய பொதுக்குழு கூடி அதில் 10% குறைஞ்சபட்சம் 10% உறுப்பினர்கள் இருக்கணும். அவர்கள் கூடி தான் முடிவு செய்யணும், அவங்களை நீக்கணும் அப்படிங்கிற விதிகள்லாம் இருக்குது. எனவே வந்து இந்த விதிகள் இதெல்லாம் என்ன இருந்தாலும் தேர்தல் ஆணையம்ங்கிறது நிச்சயமாக அன்புமணி அவர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. எப்படி மகாராஷ்டிராவில் வந்து உடைச்சாங்களோ, தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாங்களோ, சிவசேனா உடைச்சாங்களோ, அதே மாதிரி ராமதாஸ் ஒத்து வரல அப்படின்னா பாமகவை அவங்க உடைச்சிருவாங்க. உடச்சி அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடியதான் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் போகும். ராமதாஸ் வந்து ஒருவேளை எடப்பாடியினுடைய அந்த ஸ்டைலை கையில் எடுத்து, நான் தான் உண்மையான, நானும் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் கட்சி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் போவார். அதை நோக்கி தான் அவர் போயிட்டுருக்கிறார். அவர் வந்து ராமதாஸ் திமுக பக்கம் போய் தனி அணியாக நின்று அவர் தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் என்ன முடிவு பண்ணுவார்னா, நான் தான் உண்மையான பாமக, எனக்கு கட்சியை கொடுத்துருங்க, அன்புமணி நான் சொல்கிறது தான் கேட்கணும். திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக பக்கம் போனால் ஆல்ரெடி அங்கே இருக்க கூட்டணி உடஞ்சிடும்ல. ஆமாம், திமுகவுக்கு தேவையில்லை இப்போ ராமதாஸ் சேர்க்கணும், அல்லது மொத்தமாக பாமக வந்தால் கூட பரவாயில்ல. இப்போ அன்புமணி அப்படி வரப்போகிறதில்ல. அப்போ வந்து ஒரு பிரிவு தான் வரப்போகுது, ராமதாஸ் தான் வரப்போகிறாருன்னா அந்த ஆதரவு வந்து திமுகவுக்கு பெருசாக தேவையில்லை. அப்போ வந்து இவங்க என்ன செய்வார், ராமதாஸ்னால் நிச்சயமாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நான் வர்றேன், நீங்கள் வந்து என்னையை வந்து கட்சியினுடைய தலைவராக அங்கீகரிங்க, எனக்கு வந்து கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எனக்கு வரணும், அப்படி வந்துச்சுன்னா நான் உங்க கூட கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இப்போ ராமதாஸ் எடுக்க போகிறாரு. அன்புமணி வந்து சீனியர்ஸ்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, சரி விடுங்க, ஆனது ஆகட்டும், நீங்கள் அவர் சொல்கிறதவே கேட்டுட்டு அப்படியே கூட இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் என்னுடைய கணிப்பு. உங்களோட கணிப்பு. ஓகே. சரி, இப்போ ஒரு செயற்குழுவில் வந்து அன்புமணி ராமதாஸ் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? அதுதான் நடவடிக்கை வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் அவர் நீக்க போகிறது இல்லை. இப்போ வந்து தலைமை நிர்வாக குழுவிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. வந்து ஒரு தவறான நபர், அவரோட ஒரு தலைமை பண்புக்கு தகுதியான ஆளே இல்லைங்கிற மாதிரி இவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இப்படி வளர்த்து கொண்டாந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் திருத்திக்கணும், மாற்றணும் அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த பதவியில் வேற ஒருத்தரை உட்கார வைக்கிறது. இப்போ உங்களால் தொடர்ந்து இருக்க முடியலன்னா வேற ஒரு நபரை கொண்டாந்து அடையாளப்படுத்தி அவரை பண்றதுன்னா அவரை கொண்டாந்து அந்த பதவியில் வைக்கிறது தான் சரியாக இருக்கும். திரும்ப வந்து அவருக்கே அந்த பதவி போகுமா? அதான் அது நடக்கக்கூடிய சூழல்களை பொறுத்தான் அந்த முடிவுகளை ராமதாஸ் எடுப்பார். இப்போ வந்து நம்ம ராமதாஸ் என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் வரைக்கும் நான் தான் பதவியில் இருப்பேன், நான் தான் தலைவர்ன்றாரு. அதுக்கப்புறம் வேணா அவர் முடிவு எடுக்கட்டும், அவர்கிட்ட கட்சியை நான் ஒப்படைச்சிடன்றாரு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது சிரிக்கணும்னு தான் தோணுது. உங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சிரிக்கணும்னு தான் தோணுது. ஆமாம், அதாவது அன்புமணியை வந்து ஒட்டுமொத்தமாகவே கட்சியிலிருந்து, அடிப்படை உறுப்பினர்லேருந்து ராமதாஸ் நீக்குவாரானா அதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதை வந்து திமுகவில் பார்த்தோம். அதாவது அழகிரி இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு தெரில, மிகப்பெரிய சவுத் ஜோன் ஆர்கனைசிங் செக்ரட்டரின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் மேன். கண்டிப்பாக சென்னையில் வந்து ஸ்டாலினா, மதுரை தென் மாவட்டங்களில் அவர் தான். ஆனால் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல.
அப்போ திமுகவில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது மாதிரி பாமகவில் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு வந்து கட்சி முழுமையாக ராமதாஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அவர் வந்து அந்த முடிவும் எடுப்பார். எப்படி எடுப்பார்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீ கட்சி பக்கமே வந்துடாத, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை முக்கியமான நிர்வாகிகள் அதை ஏற்றுக்கணும்ல. இப்போ இவர் கூட இருப்பவர்கள் ஏற்றுக்கிறாங்க, அங்கே கொஞ்சம் பேர் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ அவர்களும் முழுமையாக இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக ராமதாஸ் அந்த முடிவுக்கும் போவார். ஏன்னா அந்த அவங்களுடைய இந்த பேச்சுக்களை பார்க்கும்போது அதுதான் தெரியுது. எனவே அன்புமணி வந்து கடைசிக்கு வந்து என்ன செய்வார்னா, எப்படி பிஜேபி கூட சேரணும்னு சொல்லி காலை பிடித்து கெஞ்சினாரோ அதே மாதிரி தயவு செஞ்சு எனக்கு கட்சியில் சேர்த்துக்கோங்க, நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி காலை பிடித்து கெஞ்சி வரைக்கும் அதை தயங்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே காலை பிடிச்சவர் தானே, அதனால் திரும்பவும் காலை பிடிச்சிருவார். அதனால் அதுக்கு வாய்ப்புகள் அதற்கு நிறையா இருக்குது. கட்சியை விட்டு நிற்கிறாதீங்க, உங்களுக்கு பிறகு எனக்கே தலைவர் பதவியை கொடுத்து அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கிறேன். இப்போ ராமதாஸ் தானே சொல்கிறாரு, நான் நீங்கள் சொல்கிறது கேட்டு அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா போதுங்கிறாரு. அந்த முடிவுக்கு வந்துடுவார் அன்புமணி. வேறு ஆப்ஷன் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பாக நீங்கள் பனையூருக்கு வாங்க, நிர்வாகிக்கலாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நம்ம என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் பனையூர் இல்லத்தே அவர் கொஞ்ச நாள் காலி பண்ணிடுவார். ஆமாம், அதெல்லாம் நடக்கும். இல்லை, எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவங்களுக்குள்ளேயும் உட்கட்சி பூச்சல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன முடிவு வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.